ப்ளூ பிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில பல முக்கியமான விஷயங்கள் பேச போறோம். அதை பத்தி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான நாச்சி செல்வராஜ் அவர்கள் வந்திருக்கிறாரு. வணக்கம். வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சிறப்பு அதிரடிப்படை சிங்கப்பெண் அதிரடிப்படை முதல்வர் அவர்கள் துவக்கி வச்சிட்டாரு. ஆமா, சுமார் 354 கோடி ஒதுக்கீடு, 2500 பேரை புதுசா அதுல நியமிக்க போறாரு. எப்படி பாக்குறீங்க அவரோட ஸ்பீச்? அதாவது ஏற்கனவே அவர் தன்னோட தேர்தல் அறிக்கையில் இது சம்மந்தமாக பேசியிருந்தார். அதன் அடிப்படையில் இன்றைக்கி அது முதலாக ஏற்கனவே ஒரு டைம் நடைமுறைப்படுத்த திட்டம் தீட்டி அதுக்கு நாள் ஒதுக்கி அது ஏனோ தெரியல அதை இது ஒதுக்கிட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி இன்றைக்கி அந்த திட்டத்தை துவக்கி வச்சுக்கிறாரு. உண்மையிலே பெண்கள் பாதுகாப்பு நாட்டினுடைய முதன்மை இருக்கிற, அதாவது ஒரு பெண்களோட பாதுகாப்பு இருந்தால் தான் நாடும் நல்லா இருக்கும், அந்த நாட்டோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் தான் அதையவே மெய்ப்பிக்கிற வகையில் இன்றைக்கி முதல்வர் விஜய் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லிக்கிறாரு. அது பெண்களுக்கு எதிரான யார் தவறுகள் என்ன விஷயம் பண்ணலாம் தப்பிக்கவே முடியாதுன்னு வார்னிங்கே கொடுக்குறான்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், அதுபோக அந்த திட்டத்தின் மூலம் நீங்கள் சொன்ன மாதிரி 354 கோடி அண்டு 2500 பேருக்கு பணி நியமனம், அதுபோக ட்ரோன் மூலம் இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் முறையில் கண்காணிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. இது பெண்களுக்கு மத்தியில் ஒரு உண்மையாகவே ஒரு வரவேற்க தகுந்த விஷயம் தான். அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜீப் ஆரம்பிச்சு வைப்பாங்க. இதே மாதிரி ஏற்கனவே ஒரு தடவை பண்ணாரு. இறங்கி ஜீப்பை சிங்கப்பெண் ஜீப்பை அவரே ஓட்டிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நிறுத்தினாரு. அவன் முதல் டைம் அவர் நான் ஓட்டுட்டுமான்னு கேட்டார். ஆனால் இந்த டைம் அவர் கேட்கவே இல்லை. அவர் போய் ஏற்கனவே திட்டமிட்டபடி அவர் ஓட்டு காட்டுறாரு. இது ஒரு முதல்வரே இப்படியெல்லாம் செய்கிறது உண்மையாகவே இது பார்க்குறதுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு நல்லா இருக்குது. அதே சமயத்தில் ஒரு இம்ப்ரெஸ் ஆகும் பொதுமக்களுக்கு. இவரே எல்லாம் செய்கிறாடே பண்ணுறாரு அப்படிங்கிற ஸ்டைலிஷாக. ஆமாம், ஸ்டைலிஷு. அண்டு ரெண்டாவது இப்போ காலங்கள் நல்லா மாற இப்போது எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா இவங்கெல்லாம் இருந்தபோது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவர் காலத்துக்கு தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி இப்போ இவர் ஃபேன் ஷர்ட்டு அந்த கோட்டு போடுறது. இன்னைக்கு அங்கே இருந்த இளம் பெண்கள் அத்தனை பேரும் ஒரு பெருமிதத்தோட கைத்தட்டுறாங்க. இன்னொன்று முதல்வரோட முகத்திலையும் ஒரு பெருமிதம் தெரியுது. தன்னுடைய கனவு திட்டம் தன்னுடைய தாயார் அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறது, அதுதான் ஒவ்வொரு நாட்டிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தால் தான் அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி, பாதுகாப்பு வசதி, தொழில்துறை மற்ற எல்லாமே முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிறது. காரணம் ஒரு வீட்டில் ஒரு பெண் அமைதியாக இருந்து அந்த குடும்பத்தை நடத்தினா தான் எப்படி அப்படி குடும்பம் நல்லா வளர்ச்சி, குடும்பம் டெவலப் ஆகும். ஆமாம், அப்புறம் அதே மாதிரி தான் நாட்டினோட வளர்ச்சிக்கு பெண்களோட பாதுகாப்பு. பொண்ணு எங்கே போயிட்டாலும் நிம்மதியாக போயிட்டு வரணும். ஆமாம், அது பெண்களோட பாதுகாப்பு வளர்ச்சிங்கிறது தான். அதுதான் இப்போ பிடல் காஸ்ட்ரோ மற்ற மேலை நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டினோட வளர்ச்சிக்கு பெண்களுக்கு அதிகாரத்தில் பாதி பங்கு தரணும் அப்படிங்கிறது தான். இப்போ வளர்ந்த நாடுகள்லாம் பார்க்குறோம், ஐரோப்பியன் கண்ட்ரிஸு, மற்றபடி அதை சுற்றி இருக்கிற இங்கிலீஷ் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்கிறதுக்கு காரணம் பெண்களுக்கு ஈக்குவலாக கொடுப்பாங்க. எல்லாத்துலேயும் அதிகாரத்துலேயும் பங்குலையும் சொத்து கீத்து எல்லாத்துலேயுமே தரபோது அவங்களுக்கு என்ன ஆகுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நாடும் வளர்ச்சி ஆகும் அப்படிங்கிறது அவங்களோட அது செயல்பாடுகள் அப்படி தான் இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் முதன்முறையாக இந்தியாவிலேயே முன்னோடியாக, அதாவது 2500 பேருக்கு பணி நியமனத்தோட இந்த திட்டத்தை துவக்கி வச்சது உண்மையாக வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு. மனதுக்கு நெருக்கமான விஷயம், ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி. ஆமாம், அதே சமயத்தில் இந்த திட்டங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஒரு பெண் எங்கே ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை ஆனிச்சுன்னா பாத்தியா என்ன சிங்கப்பெண் படை போட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கிரிட்டிசிசம் ஆரம்பத்தில் கிரிட்டிசிசம் ஆரம்பமாகும். அதாவது எந்த ஒரு திட்டத்துக்கும் எதிர்ப்பும் ஏளனம் இருக்கத்தான் செய்யும். இப்போ விஜய்க்கு ஏற்கனவே அப்படி தான் ஜெயிப்பாராமா வருவாராமா போவாராமா எல்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு நடைமுறை சிக்கலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துருச்சு, எல்லாமே செஞ்சுட்டாரு, வந்தாச்சு. ஸோ இதன் அடிப்படை எல்லாத்தையும் தாங்கி தான் ஆகணும், எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், எல்லாத்தையும் நடைமுறைக்கு நம்மளை ஒத்துழைப்பு தான் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அது பொருந்தும். ஸோ இந்த திட்டத்தை ஏளனப்படுத்தாமல் நடுநிலையோடு வரவேற்கத்தக்க எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுனா இந்த சமுதாயம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்ம லோகோலாம் நல்லா இருக்கு. இவங்க ஐஜி பவானீஸ்வரி கிட்ட கொடுத்தாரு, அது நல்லா இருக்கு அது. ஆமாம்மா, அது சோக ஆனால் இவர்கள் இனிமேல் சாதனை பெண்களா சிங்க பெண்களா எப்படி செயல்பாடு இருக்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கு மூல காரணம் இதற்கு அடிப்படையே மூல காரணம் போதை தாங்கிறாரு. போதை எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வச்சிருந்தா இதுக்கு 10ஆம் தேதி இல்லைன்னு தன்னோட ஆட்சி காலத்துல இருந்து மட்டும் இல்லை அப்படிங்கிற மே மாசத்துல ஒன்றும் தொடங்கி வந்துடல அப்படின்ட்டு அதை சுட்டி காட்டுறாரு. ஸோ இந்த பிரச்சனைகள் அந்த கால ஆட்சியாளர்கள் இது விட்டதுனால தான் இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிதுன்றாரு. அதனால கஞ்சா
மற்றும் போதைப் பொருட்கள் இது வந்து பள்ளி கல்லூரி தேவஸ்தானங்கள் கோயில்கள் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 700 கடைக்கு மேலே இது பண்ணார். அது ஒன்று. ஸோ தொடர்ந்து வந்து பெண்களுக்கு உண்டான விஷயங்களில் அவர் கவனம் செலுத்துறாரு அப்படிங்கிறது இது மூலம் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. போகிற போக்கில் இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போனார், ஒரு விஷயமா கொஞ்சம் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வைப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆமாம், ஆனால் மக்கள் தேர்தல் அறிக்கைகள் அவர் சொன்ன பல விஷயங்கள் இருக்கு. இது குறித்து நம்ம அடுத்தது பேசலாம். ஏன்னா நான் இது வந்து ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். கண்டிப்பா, வாழ்த்துக்கள். இப்போ பிரேக்கிங் நியூஸ் கந்தசாமிகள் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அதாவது இப்ப என்ன செய்தி வருது, எது வருது அதெல்லாம் தெரியல, எடுத்து போட்டுறது ஒண்ணு. ஆமா, அதாவது தொலைக்காட்சி முக்கியமா இந்த ஜான் பிரிட்டோ அவர் வந்து அவருக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல. சமூக வலைதளங்கள்ல ஒரு செய்தி போடுறாங்கன்னா அது யாரு எங்க போடுறாங்கன்னு தெரியாம அது யாரோ போட்டாங்க நான் அதை எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டு தொலைக்காட்சிகள் மூலமாக வந்து இந்த செய்திகளை பரப்புறது முதல் வந்து இது வந்து இந்த தொழிலுக்கே அதர்மமான ஒரு செயல், அநீதியான ஒரு செயல் அப்படின்னு தான் பார்க்கணும். ஜான் பிரிட்டோ விஷயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் வந்து சென்னி ஒரு குடும்பத்துக்கு வந்து சம்மந்தப்படுத்தி அதே வந்து ஆட்சியாளருக்கு எதிராக வந்து இப்போ வந்து எதிர்கட்சிகள் இருக்கிற ஒரு அந்தஸ்திற்கு ஒரு தொலைக்காட்சி அவர் தொலைக்காட்சி அந்த உங்கள் எம்டிகள்லாம் சொல்லி செய்கிறாங்களா இல்லை அந்த இவர் வந்து அந்த செய்தியாளர் வந்து தலைமை செய்தியாளர் வந்து அவருக்கு வந்து விருப்பப்பட்டது செய்கிறாரா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். இல்லை ஃபேக்ட் செக் பண்ணுறது இல்லைங்க. இன்னைக்கு எடிட்டோரியல் பாலிசின்றது ஒன்று கிடையாது. எடிட்டர்னா எப்படி இருக்கணும், ஒரு செய்தியை நீங்கள் பிரேக்கிங் நியூஸ் கொடுத்தா அந்த எடிட்டர் எத்தனை கேள்வி கேட்பாரு. ஒன்றும் இல்லை, என்னுடைய குருஸ்தானத்துல இருந்த ஒரு எடிட்டர் பொன் மகேந்திரன், அவர்கிட்ட ஹைதராபாத்ல ஒரு பாம்பு அடிச்சுது. அங்கேருந்து ஒருத்தர் சொன்னாங்க, அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, அடுத்தது வச்சவன் சொன்னானான்னு கேட்டாரு. கேளு, இன்னொரு வாட்டி இன்னும் கன்ஃபார்ம் பண்ண. இன்னைக்கு வந்து எதுவுமே கன்ஃபார்ம் பண்றது. இன்னைக்கு சோஷியல் மீடியால அந்த பிராண்ட் லோகோ வச்சு போட்டாங்கன்னா நியூஸ். ஆமா, ஜான் பிரிட்டோங்கிறது யாருக்குமே தெரியாது. அவன் வந்து ஈடியில் வந்து அவன் அவ்வளவு தெளிவா எழுதி அனுப்பிச்சு விட்டு போடுறான். ஆனா வந்து லாட்ரி மார்ட்டினோட குடும்பத்தை சேர்ந்தவர் தான் ஜான் பிரிட்டோ. அந்த லீமா ரோஸோட அண்ணன் தான் ஜான் பிரிட்டோ. அவர் பார்த்தா வெள்ளந்தியா வந்து பேசுறாரு, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கன்னு வெள்ளை சட்டை போட்டு அவருக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாம எல்லாருமே விமர்சனம் சொல்றது வந்து ஆனா வாண்டடா இழுத்து போடுற மாதிரி இல்ல இருக்கு. இது வந்து அதாவது கொலைகாரனோட மோசமான அந்த செய்தியை வந்து வெளியிடுறது வந்து மிகப்பெரிய யுத்தி பண்ணுறது. வெளியே வந்து எப்படி நிம்மதியாக தூங்குறாங்க அந்த செய்தி ஆசிரியர்களெல்லாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய தெரிஞ்சே செய்கிறத வந்து எவ்வளோ பெரிய தவறு இது. இதுக்கெல்லாம் யார் தண்டனை கொடுக்குறது அவருக்கெல்லாம்? இப்போ அவர் வந்து ஜான் பிரிட்டோக்கு வந்து அவ்வளவு அசிங்கப்பட்டு ஒரு நாள் தூங்க பண்ண வந்திருப்பார். நான் தான் ஜான் பிரிட்டோன்னு போட்டு இது பண்ணிக்கிறது. அவருக்கு யார் இது மான நஷ்டிட்டு கொடுக்குறது? 96 இப்படி தான் வந்து நரசிம்மராவோட பையனுக்கும் நடிகை சுகன்யாவுக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேஸை போட்டு அது இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை. ஆண்டுகள் கடந்து இப்போதான் தீர்ப்பு வந்திருக்கு. 10 லட்சம் ரூபாய் நீ கொடுக்குறாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து நடிகை ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு யாருக்கு பதில் சொல்றது? யார் செய்தி போட்டது? யார் எதனால இப்படி வச்சு இதெல்லாம் தண்டனைக்குது? இதுக்கு வந்து கடுமையான இன்னைக்கு வந்து நீங்க வடை சுடணுங்க. கொல்றதுக்கு லெபனான்ல இருந்து ஆள் வந்திருக்காங்க, நம்மளை கொல்றதுக்கு அமெரிக்கால இருந்து வந்துக்கிறாங்க. பஸ் 50 ரூபா கஞ்சா அடிக்கிறவங்க கொடுத்தா வந்து அத்து போட்டு போயிட்டே இருக்க போற ஆளே தெரியாம. அவ்வளவு வருத்தம்லாம் கிடையாது. நம்ம எதுக்கு இவ்வளவு பில்டப் போறான் வரவெல்லாம் பில்டப் கொடுக்குறானுங்க, பில்டப்லயே வாழலாம்னு நினைக்கிறானுங்களா? அது சொல்றது என்னென்ன கேட்டீங்கன்னா இப்போ அதுக்கு தான் இப்போ வந்து நம்ம என்ன சொல்ற அதுக்கு தான் வரேன். நான் தேவையில்லாத விஷயத்த தன்னை வந்து பிரபலப்படுத்திக்கிறது, பிரபலமானவர்களுக்கு நம்மளை கொலை பண்றதுதான் வேலையா? இல்லை, பிரபலமானவங்களை வந்து இப்போ அசிங்கப்படுத்துறது, தன்னையும் பிரபலப்படுத்திக்கிறது, அவங்கள வந்து தேவையில்லாத விஷயங்கள் அவங்கள பற்றி பேசுறது. உன்னை பார்க்குறவங்களுக்காகவே வேண்டி நீ என்ன வேணாலும் பேசலாமா? உன்னை கேட்பாங்களா? நீ வந்து எல்லாமே சலங்கு கட்டிட்டு போய் சொல்கிற ஆடுற அப்படிங்கிறது வந்து எல்லாமே தெளிவாக தெரியுது. அன்னைக்கு வந்து தாவாக்கு ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 10 சீட்டு 10ல் இவர் வந்து இதனால் வந்து காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் காரணம், அவர்னால தான் இதுக்கு வந்து ஆட்சி நிறுத்தினாங்க. இப்போ எல்லாமே வந்து ஏடிஎம்கே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது வந்து அது ஒரு விதத்தில் பேசுறது. இது எல்லாமே வேணும்ட்டு பொய் சொல்லி இப்போ யாரே காப்பாற்றுறதுக்காக அப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. இப்போ இதை பற்றி யாருமே இதனால் வரைக்கும் தன்னிலவேலுக்கும் எடப்பாடி பழனிசாமி நான் அப்படி செய்ய வேலைன்னு சொல்லலை. அது ஒரு பக்கம். ரெண்டாவது, இந்த ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு யார் இந்த வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ வந்து சமூக வலைதளங்களில் என்ன வேணாலும் பேசலாம், எது வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறது வந்து இப்போ இதுக்கு ஒரு வரைமுறை இல்லாமல் போயிட்டுருக்கு. விஜய் கவர்மெண்ட் வந்து இதுக்கு வரைமுறை கொண்டு வந்தால் ஒழிய இதை வந்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண முடியல. இல்லைன்னா இது பெரிய பிரச்சனைகளை கொண்டு போயிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட பார்வையாக இருக்குது. இல்லை, இன்றைக்கி ஃபோனும் வாயில் கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் போட்டுட்டு அளந்து விடலாம். இன்றைக்கி
யார வேணா எப்படி வேணா தாக்கலாம். அது அப்படி அப்படி அதை நம்புற மாதிரியே பேசணும். அப்படி வந்துட்டாங்க, நம்மளை கொலை செய்ய வந்துட்டாங்க. என்ன பாஸ் இது எப்படி பாக்குறீங்க நீங்க? உங்களை கொலை பண்றதுக்கு அங்கிருந்து கூட்டின்னு வரணுமா? எதுக்கு இது தம்பட்டம் அடிக்கிறேன்னு கேட்குறேன். உன்னால நீ அவ்வளோ பெரிய ஆளா? நீ அவ்வளோ பெரிய சமூக சேவகரா? அதாவது உன்னை கொலை பண்ணுறாங்க போகிறாங்க வராங்கிற அதுக்கெல்லாம் பற்றி இது பண்ணல. அது லாஸு கெயின் அதை பற்றி பேச வரும்ல. இது எதுக்கு இந்த தம்பட்டம்னு கேட்குறேன். அதுக்கு தான் அவரோட வேலையா? அதுக்கு தான் அவர் ஐபிஎஸ் படிச்சு வந்துருக்கிறாங்களா? இல்லை அதே மாதிரி இன்னொரு பழைய அதிகாரி ஒருத்தர் இவரை போடும்போது கவர்மெண்ட் கொஞ்சம் விசாரிச்சிருக்கணும். இல்லை கவர்மெண்ட்டுக்கு வேற வேலை இல்லையா? எல்லாருமே இது ஒரு வேலையை எடுத்து வச்சுட்டு சுத்துறாங்க. சரிங்க, அருண் மேலே விமர்சனம், அது அவருக்கும் சிஎம் விஜய்க்கும் ஆனது. அது எதுக்கு அதை எடுத்து வச்சு அது இதை போட்டாதான் வியூஸ் வரும், இவங்களை கலாச்சாரம் நமக்கு பேர் கிடைக்கும்னு பேர் பார்த்து வேலை செய்யறாங்களா? அதுக்கும் வியூவர்ஸ் அதை பார்த்தானே விரும்புறாங்க. அந்த மாதிரி போலீஸ் திட்டணும். அந்த மாதிரி பொய் சொன்னா தானே மக்களும் விரும்புறாங்க. இப்போ இப்படி காசு கொடுத்தவனுக்கு ஓட்டு போடாம காசு கொடுக்காதவனை ஜெயிக்க வச்சு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு இதுல இதுல என்ன சொல்றாங்கன்னா, இது குற்றவாளி யாருன்னு பாத்தீங்கன்னா பொதுமக்கள் யார் ஓட்டு போட்டாங்களோ அவங்க தான் குற்றவாளி. ரெண்டாவது அவங்க தான் ஊழல்வாதி. ஏன்னா காசு வாங்கிட்டு போற பக்கம் கொடுத்த பக்கம் போடல. ஸோ மக்கள் தான் ஓட்டு போட்ட மக்கள் தான் ஊழல்வாதின்னு சொல்லிட்டு இப்போ சொல்றாங்க. அப்போ நீ காசு வாங்கிட்டு அங்கேயும் ஓட்டு போடல, காசு வாங்காதவங்கிட்ட நீ ஓட்டு போட்ட, அப்போ நீ ஊழல்வாதி தானே. மக்கள் ஊழல்வாதி. எத்தனை ஊழல்வாதிங்கிறது கோடிக்கணக்கான 1.25 கோடி பேருக்கு மக்கள் ஊழல்வாதி தான். இல்ல இப்ப விளம்பரம் தேடுற அதிகாரிகள் எல்லாருமே நேர்மையான அதிகாரி. விளம்பரம் தேடாத அதிகாரி எவ்வளவு ரியல் எஸ்டேட் மூலமா கோடிகள்ல அள்ளி காசு வாங்காம கோல்டு பிஸ்கட் வாங்குற அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களெல்லாம் வெட்ட வெளிச்சத்தும் கொண்டு வாங்க, பேசுங்க. ஒருத்தர் மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி நோண்டிக்கிட்டே இருந்தா ஏன்னா அவங்க சந்தோஷத்தை கொடுக்குறாங்க. அப்ப அவங்க எல்லாம் தப்பிச்சுட்டு இருக்காங்களா அந்த அதிகாரிகள் பத்திர செய்திகள் வரமாட்டேங்குது. அருண் ஐபிஎஸ்ல நம்ம இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிசம் பண்ற வேலை இல்ல. நமக்கு தேவை தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன திட்டங்கள் கொண்டு வராங்க, இந்த திட்டங்கள் தேவையா தேவையில்லையா, இந்த அமைச்சர்களுக்கு மார்க் போடுற வேலை நம்மளுடைய வேலையாங்க? அதெல்லாம் வேலை கிடையாது. நம்மளோட வேலை என்னம்மா, நம்ம ஆசிரியரா ரேட்டிங்கில் எடுத்து வச்சுட்டு 10க்கு 9 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறது நம்மளோட வேலை. விமர்சனம் வீட்டில் இருக்கிறவனே கேட்க மாட்டான். ஸோ எவனை தப்பு பண்ணுறவனை விட்டுட்டு தப்பு பண்ணாமனை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறது ஒன்று. அப்போ தப்பு பண்ணுறவன் தப்பிச்சு ஓடிடுறான். அவன் பல கோடிகளை சம்பாரிச்சுட்டு அவன் போட்டு ஜாலியாக உட்காந்துருக்கான். அப்போ இங்கே தப்பு பண்ணாதவனும் ஒருத்தன் பிடிச்சி அடிச்சுட்டு உடச்சிட்டா, கையை உடச்சிட்டான், காலை உடச்சிட்டாங்க இருக்காங்க. நீ இப்போ பாரு அதவே பேசிட்டு இருக்கிறது அது ஒரு நல்லதில்லை. அதை மக்களும் அதை சிந்திக்கணும். அதனால் இதிலிருந்து விலக்கி நின்று எது நல்லது எது கெட்டதுங்கிறத சமூகமும் ஊடகவியலாளர்கள் ஒரு பொறுப்போடு நடந்துக்கணுங்கிறது தான் இந்த ஜான் ப்ரூட்டோ மீட்லே விஷயத்திலே நான் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று இருக்குது. இப்போ இந்திய கூட்டணி கூட்டம் அதை பற்றி வரும் தொடர்ந்து விமர்சனங்கள், அது இல்லாமல் மம்தா பானர்ஜிலேருந்து ஒரு 20 எம்பியை தூக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு காலத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி போனவங்களெல்லாம் ஜாம்னு வளர்ந்தாங்க. அதாவது சரத்பவார், மம்தா பானர்ஜி, முலாயம் சிங் யாதவ், லாலு பிரசாத் யாதவ், இங்கே இவங்க காங்கிரஸ்லேருந்து போன ஜி.கே. வாசன், மூப்பனார், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் காங்கிரஸ்லேருந்து போனவங்களாம் இன்றைக்கி அவங்களுக்கு இலையுதிர் காலம் இன்றைக்கி கட்சி பதவி ஆட்சி பதவி எல்லாத்தையும் கீழே விழுந்துட்டு உட்காந்துருக்காங்க. இதை பயன்படுத்தி இந்தியா கூட்டணி அதிக அளவில் அடுத்த 2 ஆண்டுகளில் 3 ஆண்டுகளில் வரக்கூடிய ஆட்சியில் கண்டிப்பாக இந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு வியூகத்தில் தன்னோட வேலைப்பாடுகள் தொடங்கிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளோட பார்வையாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ வந்தவங்களே இப்போ அதை என்ன சொல்கிறது, ஒரு ஏக்கத்தோட நம்ம அடுத்து ஆட்சி பிடிப்போம் அப்படிங்கிற ஒரு கர்வத்தோட, ஒரு வேலைப்பாடு முக்கிய பணியோட, அந்த மாதிரி அதாவது ஒரு வேட்கையோட, ஒரு ஆர்வத்தோட இப்போ இந்தியா கூட்டணி தன்னோட ஆட்டத்தை துவங்கியிருக்குது அப்படிங்கிறது என்னோட பார்வையாக இருக்குது. ஸோ வரும் காலங்களில் எல்லா மாநிலங்கள்லேயும் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஒரு வேறு மாதிரி ஒரு யுத்தியை கடைப்பிடிக்க போகும். ஆனால் அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் திமுக தனிச்சு விடப்பட்டிருக்கு, அதுலேருந்து விலகி நின்றுருக்காங்க இந்தியா கூட்டணி. இதிலிருந்து திமுக எப்படி தன்னோட அரசியல் பயணத்தை தொடங்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அவங்க பாஜகவோட உள்ள இந்தியா கூட்டணியும் இல்லை, இவங்க தனிச்சு போட்டிவிட போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு $1 மில்லியன் கொஸ்டின்னாக இருக்குது. இப்போ இந்த நிலையில் டெல்லிக்கு போகிறாரு விஜய், ஓகேவா? அங்கே மீட்டிங் முடிஞ்சோன்னா ராகுல் காந்தியை பார்க்குறான்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் 2 நாள் கழித்து தான் ரிட்டர்ன் ஆகிறாரு. எப்படி இருக்கும்? இப்போ கடந்த முறை அவர் போகும்போது அமித்ஷா அவரை பார்க்கலான்னு ஒரு விஷயம் இருக்குது, அங்கே என்ன பேசுனாங்கன்றது அவரும் சொல்லலை. இப்போ இந்த நிலையில் இவரோட டெல்லி பயணம் எப்படி உற்று நோக்கப்படுகிறதுல?
டெல்லி பயணம் மெயின் ஆஃப் ஆல் வந்து அவர் இந்தியா கூட்டணி தான் மெயினோட போவார். ஏன்னா வந்து இந்தியா கூட்டணியில் ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ வந்து இந்தியா கூட்டணியில் விஜய் வந்து அங்கே சங்கமிப்பார் அப்படிங்கிறது. காங்கிரஸோட நெருங்க பாஜகவின் கோப பார்வைக்கு ஆளா வரல. அது வந்து அவங்க ஒன்று சமாளிப்பார். அதெல்லாம் முடிவு பண்ணிட்டு தான் இறங்கிக்கிறாரு அப்படிங்கிறதா யதார்த்தமான கல நிலவரம். ஜோசப் விஜய் தெளிவா இருக்காரு. காங்கிரஸ் வந்து அவருக்கு பயங்கரமான சப்போர்ட் பண்றதுக்கு எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு. அதனால காங்கிரஸ் திமுக போனாலும் போகட்டும்ன்றாங்களா? ஆமா, அவங்களுக்கு வந்து வேற வழி இல்லை. இப்ப வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் சூழ்நிலை எல்லாமே மாறும். நாளைக்கு வந்து அதிமுக திமுக கூட சேர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. எலெக்ஷன்ல கூட திமுக பாஜக கூட இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து 1990 விஜய் அரசியலுக்கு அப்புறம் அரசியல் சூழ்நிலை டோட்டலா மாறிடுமா? கிளைமேட்டே சேஞ்ச் ஆயிருச்சு, எல்லாமே சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து சேராதவங்க இங்கே சேர்ந்துட்டாங்களே. இப்போ வந்து கம்யூனிஸ்ட் வந்து இந்த நேரடியாகவே குற்றம் சாட்டி திமுக மேலே நீங்கள் உங்களோட கூட்டணியில் விடுங்க, சும்மா தொடர்ந்தா என்ன இல்லை என்னன்னு எதுக்கு கேள்வி கேட்குறீங்க? சண்முகம் பேசுகிறாருல, அப்போ வந்து எவ்வளவு ஆக்ரோஷத்தோட வந்து திமுக எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவது வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து அறவே திமுக விட்டு போயிட்டாரு, இங்கே நாங்கள் உங்கள் இந்த கூட்டணியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமீப காலம் அவரை பேட்டியெல்லாம் வந்து எல்லாத்தையுமே தெளிவாக தெரியுது. ஸோ வந்து அவரும் அதில் வந்து விலகி போயிட்டார். இப்போ ஐஎம்எல் அந்த அந்த கூட்டணியே வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் லீக்கு எல்லாமே பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு விஜய் வந்ததுனால தமிழ்நாடு அரசியல் வந்து ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஓகே, உங்களுடைய ஆழமான அழகான கருத்தை ப்ளூ பிக்ஸ் நேயர்களுக்கு பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.